சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சிஸ்டர்? ம், ம், ம். கண்டிப்பா சிஸ்டர். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம், நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. எது சொல்லுவாங்களா, எலும்பும் சதையும் போல, ஆ, விரலும் நகமும் போல, அந்த மாதிரி நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், கிறிஸ்தவ சகோதரர். நீ என்ன பொய் மதத்தோட உண்மை மதத்தை கம்பேர் பண்ற? கிறிஸ்தவ மதம் உண்மை மதம்டா, இந்து மதம் எல்லாம் பொய் மதம்டா. இது ஆக்சுவலா எல்லா மதத்துக்காரங்களுமே அவங்கவுங்க மதத்தை பெருமையா சொல்றது சொல்லதான் செய்வாங்க. ஆனா இதனால பிரிவினை தானே அதிகமாகும். அதாவது வெளியில இருக்கிற பிரிவினையை விடுங்க, உங்களுக்கே மற்ற மதத்தின் மீது வெறுப்பு தானே வரும், இல்லையா? அப்ப இதுக்காக இல்ல, உண்மையிலேயே ரெண்டுத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உண்மையிலே இந்த உலக ராஜ்யமே ரெண்டு விதமாக இருக்கு. என்ன அப்படின்னா, கிபு கிமி, சாரி, கிமு கிபி அப்படின்றாங்க இல்லையா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ஆக்சுவலா இந்த கீ அப்படின்னு கிறிஸ்துவ வைக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னும் கீ தான். ஆனா கிறிஸ்து கிடையாது, கிருஷ்ணர். கிறிஸ்துவுக்கு முன் வரை கிருஷ்ணருடைய ராஜ்யம், கிறிஸ்துவுக்கு பின் கிருஷ்ணருடைய சாரி, கிறிஸ்துவோடைய ராஜ்யம். சோ இது கரெக்டா புரியணும் அப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். சோ 2500 வருடத்துக்குள்ளதான் இயேசு பிறந்தார், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ அப்ப நரகத்தில் அவர் பிறக்கிறார். சோ அவர் பிறந்தது நரகம், துக்கமான உலகம்ன்றதுடைய நிரூபண, அதோடைய ஒரு சிம்பல் தான் அவர் இயேசு சிலுவையில ஒரு துக்கமாக தொங்கிட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டு இருக்குது. ஏன்னா துக்கத்தின் நாட்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதோடைய அடையாளம் அது. ஆனா கிருஷ்ணரை காட்டும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஆனந்தமா வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு, உடம்பு ஃபுல்லா நகையை போட்டுக்கிட்டு, பெருமாள் கோயிலே அப்படித்தானே இருக்கும். கை உள்ளங்கை மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாம் நகைதான். அப்படி அவ்வளவு செல்வ செழிப்பு நிரம்பிய உலகத்தில் அவர் இருக்கிறாரு. செல்வம் இழந்த இடத்தில் இயேசு இருக்கிறார். இப்படிதான் காட்டி இருக்கிறாங்க. சோ அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா, 2500 வருடம் கிருஷ்ணருடைய ராஜ்யம், 2500 வருடம் கிறிஸ்துவோடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்து இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் கிறிஸ்தவர்களின் ஆட்சி தான் நடக்குது, உலகம் ஃபுல்லாவே. இல்ல, வெவ்வேறு நாடு வெவ்வேறுத்தர் ஆட்சி செஞ்சாலும் மெயின் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கையில தான் இருக்குது, இல்லையா? அமெரிக்கா சொல்றதன்படிதான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க. மற்றவங்களும் சும்மா ஒரு பேரளவுல இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, எல்லாருமே அமெரிக்கா சொல்றத அப்படியே கேட்கறது கிடையாது, அவங்க நாட்டிலே கேட்கறது கிடையாது. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம வலுக்கட்டாயமா இருக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல யாருமே எதிர்க்கவே மாட்டாங்க. கிருஷ்ணரும் அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, அணு ஆயுதம், சண்டை போட்டுரும் அப்படிலாம் ட்ரம்ப் மிரட்டுறாரு இல்லையா? அப்படிலாம் அங்க மிரட்ட மாட்டாங்க. முதல்ல அங்க ஆயுதமே இருக்காது, யார் கையிலும் ஆயுதம் இருக்காது. அவர் அன்பா தான் சொல்லுவாரு, எல்லாரும் கேட்டுக்குவாங்க. நான் எதுக்குடா நீ சொல்றத கேட்கணும், இவன் மட்டும் என்ன ராஜ குடும்பத்துல இருக்கிறான், அவனை போய் அபகரிக்கணும், இந்த மாதிரி எண்ணமே இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேரு சொர்க்கம்னு சொல்றது. நரகத்துல உங்களுக்கு தெரியும், சொத்துக்காக சொந்த அப்பாவை கொலை பண்ணுவாங்க, குழந்தைய கொலை பண்ணுவாங்க, கணவனை கொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ 2500 வருடம் நரகம், 2500 வருடம் சொர்க்கம். சொர்க்கம் கிருஷ்ணருடைய ராஜ்யம், இங்க கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இருக்குது. கிருஷ்ணருடைய ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு கை மாறுது. மீண்டும் இறுதியில் இப்ப கிறிஸ்து கிட்ட கிருஷ்ணர் கிட்ட இந்த ராஜ்யம் போயிடும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆஹ் உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் கடவுள் வர. சோ இந்து மதத்துல 4 யுகங்களா சொல்லுவாங்க: சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சோ 4 யுகங்கள் இருக்குது இல்லையா? இதுல கடைசி 100 வருடம், கலியுகத்திலே கடைசி 100 வருடம் தான் இறைவன் வர. எங்க இருந்து வர்றாரு? செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருந்து வர்றார். இத பரந்தாமம் அப்படின்னு சொல்றோம். பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அங்கதான் கடவுள் இருக்கிறார். அவரைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும், சிவபெருமான்னு இந்துக்களும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். இவங்க வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேரை வைக்கிறாங்க. அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஏன்னா
அவர் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. சோ கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சொல்றாரு, முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது அங்க இருந்த மனிதர்களுக்கு தெய்வீக குணம் மட்டுமே நிரம்பி இருக்கும். அன்பு, அமைதி, தூய்மை, இந்த மாதிரி குணம் தான் இருக்குமே தவிர தனக்கோ பிறருக்கோ துக்கம் கொடுக்கக்கூடிய குணங்களாகிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது கொஞ்சம் கூட இருக்காது. யாருக்கிட்டையுமே இருக்காது. சோ அப்படி தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்ததுனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை தெய்வம்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து எடுத்து இதே பூமியில் நரகத்தில் சாதாரண மனிதனா பிறந்து இவர்கள் தான் அவர்களுக்கு கோயிலே கட்டினாங்க. அதாவது என்னது, தனக்குத்தானே கோயில் கட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. இது ஆச்சரியம் என்னன்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இதை சொல்லியிருப்பார். பெரிய ஆச்சரியம்னா இந்துக்கள் அவங்களே வழிபடுறாங்க. ஏன்னா அவர் மேபி பிரம்மகுமாரி தியானத்துக்கு போயிருப்பாரு. ஏன்னா அவர் தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்தார். எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். சோ இந்த விஷயம் மட்டும் அவருக்குள்ள போயிருக்கு. இந்துக்கள் தன்னைத்தான் வணங்குறாங்க. ஆனா இது நம்முடைய மூதாதையர்னு நம்ம ஆட்கள் கூட சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்ததே நாம தான் மட்டும் அவங்களுக்கு தெரியாது. மறுஜன்மம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தேவதையா நாம தானே இருந்திருப்போன்றது மட்டும் மனிதர்களுக்கு தெரியல பாருங்கண்ணா. அந்த அளவுக்கு ஆத்ம சக்தி இழந்துருச்சு. ஏன்னா 2500 வருஷம் கழிச்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துருச்சு. அது வரைக்கும் சொர்க்கத்துல குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாளே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சின்ன சலனம், காதல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னைய வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி மனைவி வேணும்னு சொல்றாங்க. சொர்க்கத்தின் பேரழகி மகாலட்சுமி, அதாவது சொர்க்கத்தின் முதல் மகாராணி. மகாராஜா விஷ்ணு, அதாவது நாராயணன். சோ 2 பேருமே அழகுல, அறிவுல, திறமையில, செல்வத்துல எல்லாத்துலயும் நம்பர் 1. ஆக்சுவலா அங்க இருக்கிற எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க, பணக்காரரா தான் இருப்பாங்க. அதுல நம்பர் 1ஆக இவங்க இருப்பாங்க. சோ அவ்வளவு அழகா இருந்தாலும் சின்ன சலனம் கூட எப்படி வராம இருந்தது. ஆனா இன்னைக்கு பிச்சைக்காரன் பாட்டிய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. 80 வயசு பாட்டிய பலாத்காரம் பண்றான். அப்ப அவ்வளவு அழகா இருக்கும்போது ஏன் எப்படி அவங்களுக்குள்ள காமம் வராம இருந்துச்சு அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, அங்க எல்லாருடைய கவனமும் உடலின் பக்கம் போகாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். தன்னைத்தானே ஆத்மான்னு தான் புரிஞ்சுக்குவாங்க. ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரமா ஜொலிக்கிறனால தான் அங்க பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே இந்துக்கள் பொட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் தெரியுது. சோ பைபிள்ல கடைசியில வெளிப்பாடு வருது இல்லையா? சோ ஒவ்வொரு மதத்திலும் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியாம தான் பண்றாங்க. அதான் பக்தி. அதை அந்த ரகசியத்தை இறைவன் கொடுக்கிற ஞானத்தை வைத்துத்தான் நாம புரிஞ்சுக்க முடியும். அது இறுதியில் நடக்கிறதுனால வெளிப்பாடை இறுதி சாப்டராக பைபிள்ல போட்டிருக்கிறாங்க. சோ இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம். சரி, சொர்க்கத்துல எந்த மதமும் இருக்காது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, சனாதனம்னா அழிவற்ற, ஆத்மா அழிவற்றது. சோ முதலில் தோன்றிய ஆத்மாக்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மறுபடியும் முதல்ல வந்துருவாங்க. ஏன்னா கடைசியில இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. யாரு சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்களோ அவங்க எல்லா மதத்திலையும் இப்ப இருப்பாங்க. இந்த ஞானத்தை கேட்டவுடனே ஆமா இதுதான் கரெக்ட்னு அவங்களுக்கு டச் ஆகி வருவாங்க. இந்த ஞானத்தை கேட்பாங்க. கேட்டு இந்த பூமி சொர்க்கம் ஆகும்போது சொர்க்கத்தில் அவங்க பிறவி எடுப்பாங்க. சோ இறைவன் என்ன ஞானம் கொடுக்கிறாருன்னா, நீங்க உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டீங்க நரகத்தில் வரும்போது. ஆத்மான்றத மறந்துட்டீங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வந்தது. அதனாலதான் பாவம் நிறைய செஞ்சு அதோடைய தண்டனையாக உங்களுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இழந்த அத்தனையும் நான் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கிறேன். அதற்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் எப்படி பரிசுத்தமா இருந்தீங்க, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க ஆகுங்க. ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமா பண்றது ஆத்மான்ற உணர்வு இருக்கணும்.
இப்பவும் அதான் பண்ணுது. ஆனா அந்த உணர்வுல இல்ல. உடம்புன்ற உணர்வுல மாட்டிக்கிறோம். அதனாலதான் இவன் கிறிஸ்டின், இவன் முஸ்லீம், இது உயர்ந்த மதம், இது தாழ்ந்த மதம். சோ இறைவன் சொல்றாரு, அதெல்லாம் உடலுக்கானது. நீ உடலே கிடையாது ஆத்மா. உன்னுடையவன் நான் மட்டுமே. மதங்கள் மத ஸ்தாபகர்களை பிடிச்சு வளர்றது. கடவுளை பிடிச்சு வளர்றது கிடையாது. மத ஸ்தாபகரை விட்டு இறைவனை பிடிச்சிட்டீங்கன்னா சொர்க்கத்திற்கு வந்துடுவீங்க. அது பைபிள்ல இயேசு சொல்லியிருப்பாரு. என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. இறுதியில் பிதா வரும்பொழுது அவரின் சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்திற்கு போக முடியும்னு பைபிள்லயும் இருக்கு, குரான்லயும் இருக்கு. இறுதியில நீங்க யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அவங்களும் உங்களை நிராகரிச்சிடுவாங்க, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் உங்களுக்கு ஐயோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் நரகத்தில் தான் ஒவ்வொரு மதமும் வருது. ஓகேவா? ஆனா இந்த ஞானம் நம்மளுடைய வீடியோல ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா மதத்திலயும் ஒரே மாதிரியே இருக்கும். முஸ்லிம் மதத்திலயும் சரி, கிறிஸ்தவ மதத்திலயும் சரி, இந்து மதத்திலயும் சரி, ஒரே ஞானம் தான் இருக்கும். கதையே ஒரே மாதிரி. கிருஷ்ணருடைய கதையை தான் இயேசுடைய கதையா இருக்கும். ஆனா உண்மையில் அது கிருஷ்ணருடைய கதையும் கிடையாது. கிருஷ்ணர் சுகபோகமாக சொர்க்கத்துல இருக்கார். இயேசு கூட நரகத்தில் பிறந்தாலும் ஆரம்பத்துல ஸ்லைட்டா பாவம் செய்வாங்களே தவிர அங்க தண்டனை எல்லாம் கிடைக்காது. சிலுவையில அறையிற மாதிரி, கல்லால் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. சோ அது எல்லாமே எப்பத்தைய கதை தெரியுமா? இப்ப கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து சொர்க்கத்தில் இருந்தா மாதிரியே உங்களுடைய குணத்தை மாத்துங்கன்ற. ஆனா இந்த ஞானத்தை எடுக்க வரும்போது நம்மளுடைய குணம் எப்படி இருக்கும்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி இருக்கும். அப்படி மூழ்கின நாம பரிசுத்தமா ஆகணும். நீங்க இந்து மதத்துல பாத்தீங்கன்னா பிள்ளையாரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், அவங்கதான் சிவனுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தைய காட்டுறாங்க. கடவுளுக்கு 2 குழந்தை இல்ல, 2 விதமான குழந்தை. சோ அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. சோ 2 விதத்தை அப்படி காட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஆரம்பத்துல கோபக்காரரா தான் இருப்பாங்க. பிள்ளையார் உடனடியா மாறிடுவார். சோ அதுதான் முதல் குழந்தை, மூத்த குழந்தை அப்படின்னு சொல்றோம். கழுத்தை வெட்டிடுறாங்க இல்லையா பிள்ளையாருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேகம் கிடையாது. தேகத்தின் அனைத்து உணர்வுகள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் மறந்துருது. தேக உணர்வுல இருந்து விடுபட்டாங்கன்னு காட்டுறதுக்காக இந்த கழுத்தை வெட்டிட்டு வேற விலங்குடைய கழுத்தை வச்சுட்டாங்க. ஆஹ் அதே மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவும் ஆனா முருகன் அப்படி கிடையாது. முருகன் இறைவனுடைய குழந்தை ஆன பிறகும் அவர் பிறக்கும் போதே சிவனுக்கு தான் பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஞானத்தை எடுத்த பிறகு நடக்கிற விஷயங்கள். நெத்திக்கண்ல இருந்து பிறந்ததா காட்டுறாங்க, ஜோதியா பிறந்ததா காட்டுறாங்க. ஏன்னா நெத்தியில தான் ஆத்மா இருக்கு. சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சோ பிரம்மாவுடைய நெத்தியில வந்துதான் அவர் ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? நீங்க அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மா பூர்வ மத்தியில இருக்குது. சோ அப்ப ஆத்மான்ற உணர்வுல வர்றதுதான் ஆத்மா. பூர்வ மத்தியில இருந்து ஜோதி வருது, ஜோதியாக முருகன் பிறந்தாரு. இப்ப ஞானத்தை எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே மாறிடுவாங்களா? அப்படியே எடுத்த உடனே அப்படியே கோபம் போயிடுச்சு, காமம் போயிடுச்சு போயிடுமா? போகாது, டைம் எடுக்கும். சோ அதனாலதான் முருகன் வந்து கோபக்காரராகவே காட்டுவாங்க. லவ் எல்லாம் வேற பண்ணுவார். சோ கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு கோவணத்தோடு நிற்கும் பொழுதுதான் அவர் வந்து உயர்ந்த நிலையை அடைகிறாரு. இதே கதை தான் இயேசுடைய கதையும். சம்பவங்கள் வேறையா இருக்கும், ஆனா அந்த ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் இருக்கும். மைய கருவை எடுத்துட்டு கதை வேற பண்ணுவாங்க தெரியுமா? அதே விஷயம் தான் நடந்தது. இயேசுவும் கோபக்காரராக தான் இருக்கும் இல்லையா? மரம் கனி கொடுக்கலன்ட்டு சபிப்பாரு. அந்த வீட்டுக்குள்ள நம்மள கூப்பிடல அப்படின்னா அவங்கள சபிச்சுட்டு வாங்க, மண்ணோட மண்ணா போங்கன்ட்டு மண் எடுத்து சபிங்கன்னுவாரு. இது வந்து கடல் அலை வீசும் பொழுது கடலை அதட்டுவாரு. பாக்குறவங்க எல்லாம் விபச்சார சந்ததி நேரேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்? தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தை அது இல்லையா? சோ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த மனிதன் விலா எலும்புல இருந்து விபச்சார சந்ததின்றது தமிழ்ல தேன்னு ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, அது டீசெண்டா போட்டிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப விலா எலும்புல கடைசியில அவரை குத்தும் போது டக்குன்னு தேன்ற வார்த்தை வந்திருக்காது, யோசிச்சு பாருங்க. ஆனா வரல, அந்த அளவுக்கு அவர் மாறி இருக்கிறார். அப்படி மாறுறதுதான் இங்க கதை இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அவரையே கடவுள்னு நினைக்கிறதுனால அது அவங்களுக்கு அதை ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. ஏய் நீ பைபிளை படிடா, படிச்சதுனாலதான் சொல்றோம். நீங்க படிக்காததுனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப நமக்கு அது விஷயம் கிடையாது. கிருஷ்ணருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் தான் முக்கியமான விஷயமே. உண்மையிலே பாருங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, முகமது நபியை நீங்க எடுத்துக்கிட்டா கூட கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க இல்லையா இயேசுவை,
அந்த காரணம் இயேசு ஒரு ஞானத்தை சொன்னார், அதனால கொண்டாடுறாங்க. ஆனா அந்த ஞானத்துக்கும் இயேசுக்குமே சம்பந்தம் கிடையாது. அது உள்ளுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவி. அது உண்மையிலே வேற ஒரு ஆத்மா. மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரும் கடவுள் கிட்ட. கடவுள் கிட்ட இருந்து வரும். எல்லாருமே கடவுள் கிட்ட இருந்து தான் வரும். ஒருவேளை கடவுள் ஞானத்தை கொடுத்து அனுப்புறதா இருந்தா நம்ம எல்லார்கிட்டயும் எல்லாம் கொடுத்து அனுப்புவாரு. யோசிக்கணும். அப்ப அதுக்கு எப்படி ஞானம் கிடைக்குதுன்னா, இறுதியில கடவுள் வரார். அதனாலதான் இயேசுவின் 2ஆம் வருகைன்றாங்க. முதல் வருகையில பண்ணாத ஒண்ணுத்த என்னத்த கடைசியில அவர் பண்ண போறார் இல்லையா? அப்ப என்னன்னா, முதல்ல வந்தது இயேசு, கடைசியில வர்றது இயேசு கிடையாது, இறைவன் வரார். அவர்தான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இயேசு, நபி இவங்கெல்லாம் வந்தது மதத்தை உருவாக்க. கடவுள் வர்றது சொர்க்கத்தை உருவாக்க. சொர்க்கத்திற்கு போறதுக்கான ஞானம் கடவுள் கிட்ட தான் இருக்குது. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறுதியில் வருவது கடவுள் வரார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லாஹ்னு முஸ்லிம்னு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவருடைய ஞானத்தை இப்ப ஒரு வயோதிகர் உடல்ல கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அது யாருன்னா, ஆரம்பத்தில் கிருஷ்ணர் தான் சொர்க்கத்தில் பிறக்கிறார். அவருடைய கடைசி ஜென்மம் தான் அந்த பிரம்மா அப்படிங்கிறது. அது அவருக்கே தெரியாது. சிவன் சொல்லும் போதுதான் தெரியும், நீதான்ப்பா ஆரம்பத்துல கிருஷ்ணரா இருந்த, இப்ப எல்லாத்தையும் மறந்து இருக்கிற. இது பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் இருக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கிருஷ்ணர் கிட்ட சிவன் சொல்றது. அங்க கிருஷ்ணர் கடவுள் நினைச்சிட்டு இருக்கனால கிருஷ்ணர் சொல்ற மாதிரி. அதாவது சிவனுடைய மகிமை கிருஷ்ணருக்கு இங்க போட்ட மாதிரி அங்க பரமபிதாவுடைய மகிமையை இயேசுக்கு போட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, அர்ஜுனா நீ நானும் எப்பயும் இருக்கிறோம். ஆனா உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்கள் தெரியாது, எனக்கு தெரியும், அதை சொல்கிறேன். அது உண்மையில் இப்ப இறைவன் சொல்றாரு. ஆத்மாவும் எப்பயும் இருக்கும், பரமாத்மா கடவுளும் எப்பவுமே இருப்பார். நாம மறுஜென்மம் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்து எதனால இழந்தோன்னே தெரியாது. முதல்ல அப்படி இருந்ததே நாம தான்னே தெரியாது. நமக்கே தான் நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம்னு தெரியாது. இதையெல்லாம் இப்ப இறைவன் சொல்றார். இந்த ஞானத்தை யார் எடுப்பாங்கன்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இப்ப அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும், டக்குன்னு எடுப்பாங்க. எடுத்துட்டு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப உண்மையிலே இறை தூதர்கள்னு முஸ்லிம்கள் சொல்றது, இறைவனுக்கு தூதராக இருப்பது அவரே தான். ஏன்னா அவருடைய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்கு. அது குரான்லயே இருக்குது. அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு இருக்கும். சோ இப்ப இயேசு கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் அவருடைய வேலையே. அதனாலதான் கடவுளை விட போதகன் யார், உயர்ந்த போதகன் யார் இருக்கிறார் அப்படின்னு யோபு 35:6 இந்த அதிகாரத்துல வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்றது அங்க இருக்குது. சோ இப்ப இறைவனுடைய இந்த ஞானத்தை யாரெல்லாம் எடுக்கிறோமோ அதை நாம மற்றவர்களுக்கு கொடுப்போம். சோ அப்ப அந்த இறை தூதர்கள் நாம தான். இப்ப மதத்தை ஸ்தாபனை செய்ய வராங்க இல்லையா, அவர்கள் எல்லாருமே இந்த ஞானத்தை எடுப்பார்கள். ஆனா கடைசியில தான் எடுப்பாங்க மத ஸ்தாபகர்கள். இந்த கடைசியில எடுத்து அவங்க முயற்சி பண்ண டைம் இருக்காது. அந்த நேரம் உலக அழிவு வந்துடும். சோ உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு மேல போயிடும். பட் இந்த ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கணும்ன்ற வெறி இருக்கும். அவர்களுடைய ஆசை அடுத்த கல்பத்தில் நிறைவேற்றப்படும். இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னுவோம். சோ அடுத்த கல்பத்தில் மறுபடியும் கிறிஸ்தவ தர்மம் எப்ப வருமோ, அதாவது 3000 வருடம் கழித்து தான் இயேசு பிறக்கிறார். சோ இயேசு பிறந்த பிறகு கிறிஸ்து ஆத்மா மேல இருந்து வருது. சோ மதஸ்தாபகர்னு சொல்றது இயேசுவை சொல்லல, கிறிஸ்துவ சொல்றோம். ஏன்னா கிறிஸ்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குது, இயேசு கொடுக்குறார். சோ அதனால்தான் நம்ம சொல்றோம் இயேசுவுக்கு தான் மகிமை, கிறிஸ்துவுக்கு மகிமை இல்லையே. உண்மையில நியாயப்படி கிறிஸ்துவுக்கு தானே கொடுக்கணும். ஏன்னா அந்த ஞானம் கிறிஸ்துவோடையது. அதே மாதிரி அந்த குரான் ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மாவுடையது. முகமது நபி இது கிடையாது. ஆனா மகிமை யாருக்கு கொடுக்கிறோம்? முகமது நபிக்கும் இயேசுக்கு தான் கொடுக்கிறோம். அந்த கதையில ஏதாவது அவங்க மகிமை பாடுற மாதிரி இருக்குதா அப்படின்னா, உண்மையில அந்த கதையில இயேசுக்கு மகிமை பாடுற மாதிரி இருக்கவே இருக்காது. அவங்க கடைசியில அந்த சிலுவையில இருக்கிறத மட்டும்தான் பிடிச்சுக்குவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கொஞ்சம் அற்புதத்தை எடுத்துக்குவாங்க. அவருக்கு அசுர குணம் இருந்தது, கெட்ட வார்த்தையில திட்டினாரு, சாபம் விட்டாரு, இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதை பேசினா அது சாதாரண மனிதனா ஆயிடுது அப்படின்னு. சோ இதேதான் எல்லாத்திலுமே. ராமாயணம் எடுத்துக்கோங்க, மகாபாரதம் இருக்கட்டும், கிருஷ்ணருடைய மகிமை பாடுற மாதிரி கீதை தவிர்த்து
மகாபாரதத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. பெண்கள் ட்ரெஸ் எடுப்பாரு, கொலை பண்ணுவாரு. இதுக்கு எதுக்கு மகிமை? உண்மையிலே அதுல பாத்தீங்கன்னா ஹீரோன்னு தர்மரை தான் சொல்ல முடியும். அவரு தான் அவ்வளவு சாந்தமாக கடைசி வரைக்கும் கையாள்வார். ஆஹ் ஆனா மகிமை எல்லாம் ஏன் கிருஷ்ணருக்கு போகுது? ஏன் தர்மருக்கு வரல? சிம்பிள். ஞானத்தை கிருஷ்ணர் கொடுக்கு, கீதா ஞானத்தை. அப்ப அவர் அப்படி அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இந்த கீதா ஞானத்தினால அவர் அப்படி இருந்தாருன்றது யாருக்கும் தெரியல. இப்ப சப்போஸ் இந்த கீதா ஞானத்தை மகாபாரதத்தை சின்ன வயசுலயே தர்மரு பாண்டவர்களுக்கு எல்லாம் கிருஷ்ணரே சொன்ன மாதிரி காட்டிதான் வச்சுக்கணும், அது புரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே, இதன்படி நடந்ததுனால அவர் அப்படி இருக்கிறாரு. ஆனா இத கடைசியில வச்சுட்டதுனால அவங்களுக்கு புரியல. இதே குழப்பம் தான் எல்லாத்துலயுமே இருக்குது. இப்ப இயேசுடைய வாழ்க்கைக்கு அவருக்கு மரியாதை கிடையாது. அவர் கொடுத்த ஞானத்துக்கு தான் அங்க மரியாதை. ஒரு கன்னத்தை கொடுத்தால் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டினா. ஆனா அந்த ஞானமும் இயேசுவோட இது கிடையாது. உண்மையில அந்த ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இந்த கதையெல்லாம் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், ஞானத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான். அப்பெல்லாம் இவ்வளவு மோசமாக உலகம் எல்லாம் கிடையாது அதுல போட்டிருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு. அதுலயும் கிருஷ்ணர் சொர்க்கத்துல பிறந்தார். அங்க எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. ராமர் மட்டும் கிடையாது. அங்க யாருடைய மனைவி யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கணவனே மனைவியை பார்த்து இச்சைப்பட மாட்டான். அப்புறம் எப்படி மற்றவங்க இச்சைப்படுவாங்க? ஏன்னா அங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. பைபிள் பாஷையில சொல்லணும்னா நரகத்துலதான் மாம்சமானவர்கள் இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் கிடையாது. அப்படி இருந்தவர்களே கீழே இறங்கி வந்துட்டாங்க. சோ இதுவே பைபிள்ல இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவதை தான் கீழே இறங்கி வந்துட்டான், சாத்தானா வந்துட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தேவதையா இருந்த நாம தான் இங்க சாதாரண மனிதர்கள் ஆகிட்டோம். சோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அது எங்கேயும் சொர்க்கம் இருக்கு, எப்படி இங்க வந்தாங்க இப்படி எல்லாம் தோணும். ஆனா இதே பூமி தான் சொர்க்கம் வந்துச்சு, நீங்க கீழே இறங்கும்போது இதே பூமி நரகமாகும் போது உங்களுக்கு இது லாஜிக்கா இருக்குதா? இதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்டது உங்களுக்கு லாஜிக்கா இருக்குதா அப்படிங்கிறத வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இயேசுக்கு வரலாம். சரி, இயேசு எதுவுமே பண்ணலையே, எதுக்கு மகிமை? கடவுளுக்கு ஈக்குவலாம். ஏன்னா அவரு திராட்சை ரசத்தை மாத்தினாரு, இதெல்லாம் ஒரு மந்திரவாதி பண்ற வேலை. அதுக்கு எதுக்கு கடவுளுக்கு மகிமை? இல்லையா? இப்ப இந்த மத போதகர்களுமே அதை பண்றாங்க, அதுல ஏமாத்துறதும் இருக்குது. பட் அவங்களே பண்றாங்களே, அதுக்கு எதுக்கு இயேசுக்கு மகிமை? கடவுளுக்கு ஈக்குவலாம். அப்ப எதனால அவருக்கு மகிமை தெரியுமா? இயேசுக்கு என்ன மகிமை சொல்லுவாங்க? தேவ மைந்தன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்ப குமாரன் தான் இவர். யாருக்கு? கடவுளுக்கு குழந்தை. அப்ப அவரு கடவுளுக்கு குழந்தைனா நாமெல்லாம் யாருக்கு குழந்தை? கிறிஸ்தவர்கள்லாம் யாரோட குழந்தை? கிறிஸ்தவர்கள் யாரோட குழந்தை? அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெளிவா புரியுது, கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய குழந்தை இல்லைன்ட்டு. கோபம் வரும் நிறைய பேர். அது எப்படி கடவுளோட குழந்தை? நீங்க தானே சொன்னீங்க இயேசுதான் கடவுளோட குழந்தைன்ட்டு. அதுதான் அவருடைய மகிமைனா நீங்க அவருடைய குழந்தை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இவங்க யாரு அப்பான்னு சொல்றாங்க? இயேசுவதான் ஏசப்பா ஏசப்பான்றாங்க. அப்ப இவங்க இயேசுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தையுடைய குழந்தை இல்லையா? அப்ப இயேசு யாரு அப்படின்னா கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்தவர். அதனாலதான் அவருக்கு மகிமை. கிறிஸ்துவுக்கு மகிமை கிடையாது. கிறிஸ்துவம் எடுக்கிறாரு, அவர் கடைசியில வந்து ஞானத்தை எடுக்கிறாரு. மேல போயிட்டு அப்படியே வர்றதுனால இந்த ஞானத்தை அப்படியே சொல்லுது, அவ்வளவுதான். ஆனா அதன்படி அதால வாழ முடியாது. அதான் அங்க முக்கியமான விஷயம். அதனாலதான் கிறிஸ்து சொர்க்கத்துக்கு வரல. ஏன்னா ஒரு ஆத்மா கீழே வந்துட்டாலே திரும்பி மேல போகாது, மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கிறிஸ்து அந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் இயேசு உடம்புல பரிசுத்த ஆவியா இருக்கும். அடுத்தது டக்குன்னு மறுஜென்மம் எடுத்துரும், இயேசுவும் எடுத்துருவார். அப்ப இயேசு சொர்க்கத்திற்கு வந்தவர். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சொர்க்கத்தில் வராரு. சொர்க்கத்திற்கு யார் வர முடியும்? இந்த ஞானத்தை எடுத்து ஞானத்தின்படி நடந்தவர்களுக்கு. என்ன நடக்கிறது? நீங்க அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தான் பரமபிதா அல்லான்றோம், கடவுள் ஒருவரு. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. ஒளியானவர், ஒளியானவர்னு பைபிள்ல நிறைய இடத்துல கடவுளை பற்றி போட்டிருக்கும். ஒளிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய பேரொளின்னு கடவுளை போட்டிருக்கும். சோ அப்ப ஒளியாகவே இருப்பவர் கடவுள். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் அவர் ஒருபொழுதும் பிறக்கிறது கிடையாது. ஆனா அவர் கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார்களே, அவர் தான் கிருஷ்ணரா பிறக்கிறார். இந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவே மறுஜன்மம் எடுத்து எடுத்து கடைசியில பிரம்மாவாகுது. ஆனா அதுக்கு நடுவில்
இதே கிருஷ்ணருடைய ஆத்மா இயேசுவாகவும் பிறந்திருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கடவுள் நேரடியாக சொல்லல. ஆனா கடவுள் நேரடியா சொன்ன ஒரு விஷயம் இதற்கான சாத்தியக்கூறை சொல்லுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இயேசுவுக்கு சொல்லல, கிறிஸ்துவுக்குன்ற. அதே மாதிரி ராஜ்யம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து கிறிஸ்துவுக்கு போகுது நரகத்தில். மீண்டும் நரகம் அழிந்து சொர்க்கமாகும் போது கிறிஸ்து கிட்ட இருந்து கிருஷ்ணருக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிறிஸ்து யாரு அப்படின்னா, இயேசு உடல்ல வந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு நெருங்கிய தொடர்பு யாருக்கிட்ட இருக்கும்? இயேசு கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இயேசு உடம்புல தான் இருக்கிற இல்லையா? உண்மையிலே சொல்லணும்னா நிறைய பேருக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? இயேசு ஆக்சுவலா நம்ம கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இயேசுக்கே மகிமை கிடையாது, இவருக்கு தான் இருக்கணும், கிறிஸ்துவுக்கு தான் இருக்கும். அவரை சுத்தமாக விட்டாச்சு, இயேசுக்கு மகிமைப்பட்டாங்க. ஆனா இயேசுவை விட அதிக மகிமை யாருக்கு கொடுத்துட்டாங்க தெரியுமா? இயேசுடைய அம்மா மேரிக்கு கொடுத்துட்டாங்க. இல்லையா? ஆர்சி சர்ச்சில எல்லாம் மேரி மாதாவை தான் வணங்குவாங்க. சோ அது அந்த கன்னிகாஸ்திரிங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, அதாவது இயேசுவை அவங்க சிலுவையில அறையிறாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சாங்க, அதனாலதான் அவங்கள நாங்க வழிபடுறோம், மேரி மூலமாக நாங்க இயேசு கிட்ட போய் வணங்குறோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அந்த மேரி தான் உண்மையிலே இயேசு. அவங்க சொல்ற அந்த குழந்தை இயேசு கிடையாது, அவர் உடம்புல வந்த கிறிஸ்து. பரிசுத்தமாக பிறந்தது இயேசு கிடையாது. அவர் எல்லாரும் மாதிரி தான் பிறப்பாரு. ஏன்னா அது நரகம். நரகத்துல ஒருத்தர் கூட தூய்மையா இருக்க முடியாதுன்னு கடவுள் அடிக்கடி சொல்வார். தூய்மையா இருந்தாதான் தூய்மையா பிறக்க முடியும் இல்லையா? அப்ப தூய்மையற்றவர்கள், இப்ப சொர்க்கத்துல இருந்து வந்தவர்கள் இங்க காமத்துல விழும்போதான் இந்த பூமி நரகமாகவே ஆகுது. அடுத்தது மறுபடியும் இப்ப நரகமாகி 500 வருடம் கழிச்சுதான் இயேசு பிறக்கிறார். அதாவது இயேசுவாக ஜென்மம் எடுக்கிறது. அதுக்கு முன்னாடியே அவர் சொர்க்கத்துல இருந்து மறுஜென்மம் எடுத்துட்டு தான் இருக்கிறார். அப்ப 500 வருடம் கழிச்சு பிறக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா காமத்துலதான் இந்த உடம்பு உருவாயிருக்கும். அப்ப பரிசுத்தமாக பிறந்ததுன்றது இயேசு உடலில் வந்த ஒரு ஆத்மா, அது காமம் இல்லாம தானே வருது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு உடலை கொடுத்ததுனால இவர் ஒரு தாய் மாதிரி, மேரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர இயேசுவை பெற்ற அம்மாவை குறிக்கிறது கிடையாது. ஏன்னா அதே பைபிள்ல இயேசுவை பார்ப்பதற்கு மேரியும் அவருடைய சகோதரரும் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. வந்திருக்கிறாங்க உங்க அம்மாவும் அண்ணனும். அதுக்கு அவர் சொல்றாரு, யார் அம்மா யார் அண்ணன்? பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிற நீங்க தான் எனக்கு அம்மா அண்ணன்லாம், அவங்க எல்லாம் கிடையாதுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே அவங்கள மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி அவங்கள நம்ம வழிபடும்? சோ இது எதுவுமே பைபிளை வைத்து நடக்கவில்லை, ஆனால் சரியாக நடக்கிறது. இப்ப இந்துக்களுக்கெல்லாம் இந்த அம்மன் அந்த அம்மன்ட்டு கோயில் கட்டுறாங்களே, எல்லாம் கதையை தெரிஞ்சுக்கிட்டா கட்டுறாங்க? எதுவும் கிடையாது. கனவுல காட்சி வரும், கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் எழுதப்படுது. பைபிளா இருந்தாலும், குரானா இருந்தாலும், மகாபாரதமா இருந்தாலும், ராமாயணமா இருந்தாலும், எவனும் நேர்ல பார்த்ததெல்லாம் எழுதுறது கிடையாது. பார்த்தா மாதிரியே எழுதியிருப்பாங்க. அதுதான் பைபிள் குரானுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு கதையும் பார்க்கும்போது நிஜமாகவே நடந்திருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா ஆரம்பத்துல மண்ணுல இருந்து ஆதாமை எழுப்பினாருன்னும் போதே அதுவே நம்புற மாதிரியே இருக்காது. அங்கேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இங்க முக்கியமான விஷயம். சரி, எதுவுமே பண்ணலன்னா இயேசுக்கு ஏன் மகிமை? கடவுள் சொல்றாரு, இப்ப காந்தி சிலை இருக்குது, ஏன் மகிமை? ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறார். என்ன ஒண்ணு நமக்கு தெரிந்து இந்த 100 வருடத்துக்குள்ள நடந்துச்சு, வரலாறு புஸ்தகம் இருக்குது, அவரை பார்த்தவர்களும் இருக்கிறாங்க, தெரியுது. ஆனா இந்து தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அவங்க யாருன்னே தெரியாது. கோயில் கட்டுறாங்கனாலே கடவுள் சொல்றார், அவங்க ஏதோ பண்ணி இருந்தால் மட்டுமே இது நடக்கும், அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அப்ப இயேசுவும் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணார்? அவருடைய மகிமை என்ன? பிதாவின் நேரடி குமாரன், கடவுளுடைய நேரடி குழந்தை. இன்னும் கேட்டீங்கன்னா கடவுளுடைய ஒரே குழந்தைன்னே இருக்கும். பிதா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை உங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்காக சிலுவையில் பாவத்தை கழுவதற்காக அனுப்பினார் இந்த பூமிக்கு அப்படின்னு இருக்கும். அப்ப கடவுளுக்கு ஒரே ஒரு குமாரனா? அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாரும் கடவுளுடைய குழந்தை தான். ஆனா கடவுளுடைய ஞானத்தை அப்படியே ஃபாலோ பண்றவங்க
கடவுளுடைய நேரடி குழந்தை அல்லது ஒரே குழந்தைன்னு கூட சொல்லலாம். அதுல நம்பர் 1 வரவங்க. அப்படி நம்பர் 1 வர்றது பாத்தீங்கன்னா பிரம்மா தான். பிரம்மா உடம்புலதான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இயேசுவுக்கு அவங்க கொடுக்கிற மகிமை பிரம்மாவுடைய மகிமை ஆக்சுவலா. அப்ப அந்த பிரம்மா தான் கிருஷ்ணரா பிறக்கிறார். அதாவது இப்ப இறைவன் யார் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அது யாருன்னா கிருஷ்ணருடைய ஆத்மா தான் கடைசி ஜென்மத்தில் பிரம்மாவா பிறக்குது. அதனாலதான் நீங்க இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புல இருந்து தாமரை கொடி வரும், மேல பிரம்மா இருப்பார். இந்த விஷ்ணுவுடைய கடைசி ஜென்மம் தான் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அது தெரியாமலே தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா கரெக்டா இருக்குது பாருங்க. இல்லைன்னா ஒரு மனுஷன் தொப்புல இன்னொரு மனுஷனை தூக்கிட்டு அலைவான். யோசிச்சு பாருங்க, லாஜிக்கலா இருக்குது அது. அதுவும் அவர் படுத்துட்டு இருக்கும்போது தான் அப்படி இருக்கும், நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படி இருக்காது. இதுதான் ஆச்சரியம். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் எப்ப படுப்பாங்க? தூக்கம் வரும்போது படுப்பாங்க, டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது மயக்கம் அழிஞ்சாலும் படுப்பாங்க. அடுத்தது மரணத்தில் படுப்பாங்க, வயோதிக நிலையில படுப்பாங்க, முடியாத நிலை. இது எல்லாமே முடியாத நிலை. ஆத்மா கடைசியில அடையுது வயோதிக நிலையை. நடிச்சு கலைச்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல இறைவன் அந்த பிரம்மா உடலுக்குள்ள, வயோதிகர் உடலுக்குள்ள வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த பிரம்மா தான் கிருஷ்ணரா பிறக்கிறார். இந்த கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருங்கிய தொடர்புனா கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கு தான் நெருங்கிய தொடர்பு. அப்ப கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருங்கிய தொடர்புனா என்ன அர்த்தம்? இதே கிருஷ்ணர் தான் அங்கு இயேசுவாக பிறக்கிறார். சோ அப்பதான் வருது இறைவனுடைய ஞானம். அதாவது கடவுளுடைய குழந்தை அவர் அப்படின்னு சொல்றது. குழந்தை இயேசுன்னே சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியில இயேசுவின் 2ஆம் வருகை இன்னும் வேற இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசுவை கடவுளாக ஏத்துக்கிட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அடிப்படை நம்பிக்கை. என்ன அது? இயேசு வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவிட்டார். உடனே அவர் எப்ப கழுவினார்? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கா, அதுக்கு அப்புறம் இருந்தவங்களுக்கா, இப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. ஆனால் அதோடைய அர்த்தம், ஒருத்தர் இறந்துட்டா அவங்களுடைய பாவத்தை எல்லாம் ஒருத்தரால கழுவ முடியுமா? கழுவ முடியாது இல்லையா? ஆனால் ஒண்ணு பண்ண முடியும். இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம். அது பண்ணாத ஒருத்தன் போய் நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னமோ போறது அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலா அதை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பதிலாக அவன் போய் தூக்கு தண்டனை அனுபவிக்க முடியும் இல்லையா? உண்மையிலே அவங்க செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து அவனை காப்பாத்துறது தான் அவங்க பாவத்தை கழுவுறதுன்னு அர்த்தம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக இதைத்தான் போதிக்கிறார். எதை? இயேசுவை வணங்குறதுக்கான, கிருஷ்ணரை வணங்குறதுக்கான ஞானம் இல்லை, இயேசுவாக மாறுவதற்கான ஞானம். அதாவது இயேசுவை பற்றி பைபிள்ல உள்ள அந்த கதையில் உள்ள இயேசு, ஒரிஜினல் இயேசு கிடையாது. ஒரிஜினல் இயேசு அவர் ஜஸ்ட் ஞானத்தை, அதாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் ஞானத்தை கொடுக்கிறது இப்ப, ஓகேவா? கிறிஸ்தவர்கள் இந்த ஞானத்தை எல்லாம் கடைசியில எடுப்பாங்க. எதுக்கு எடுப்பாங்கன்னா, ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைச்சாதான் மேலே போக முடியும்ன்ற நிலை வரும் பொழுது, எல்லாம் பேயா அலையும் போது வேற வழி இல்லாம மேல போறதுக்காக இறைவனை நினைப்பாங்க. மற்றபடி காமத்தை விடுற அளவுக்கு சக்தி எல்லாம் நிரப்பிக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்ப கிறிஸ்தவர்கள்ல முதல்ல வர ஆத்மா கிறிஸ்து ஆத்மா. அந்த ஆத்மா கொஞ்சம் ஞானம் எடுத்துருச்சு. அந்த ஞானத்தை வந்து அது சொல்லுது. அதுக்கான விளக்கம் அதுக்கு தெரியாது. அதன்படி வாழக்கூடிய சக்தியும் அதுக்கு கிடையாது. அப்ப கொடுத்த ஞானத்தின்படியே ஒருத்தர் வாழணும்னா அது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாய் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த ஆத்மா தான் இறுதியில இந்த ஞானத்திலேயே மூழ்கி இருப்போம் நம்ம. அதிலும் குறிப்பாக பிரம்மா. அப்படி மூழ்கி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் ஸ்லைட்டா வந்த உடனே அதுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்றோம்ல, இறைவனுடைய ஞானத்திலே மூழ்கினதுனால பைபிள்ல உள்ளதுக்கு இதுதான் அர்த்தம்னு எப்படி நம்மளால சொல்ல முடியுது? ஏன்னா ஒரிஜினல் ஞானம் நம்ம கிட்ட இருக்குது. சோ அதோடைய கொஞ்சம் ஒரு துளி இருக்கும், இது இங்க இருந்து வந்தது அப்படின்னு நாம சொல்றோம். இது 2500 வருடம் கழிச்சு கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு சொர்க்கத்துல இந்த ஞானம் பற்றி ஞாபகமே இருக்காது. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை. சதா ஆனந்தம். துக்கம் வரும்போது தானே கடவுளை தேடுவோம். அப்ப இந்த ஞானம் சொல்லும்போது ஏற்கனவே உள்ள இருந்தது வெளியில வர ஆரம்பிக்கும்.
சோ அப்பதான் இறைவனுடைய ஞானம் வெளிப்படுறத வச்சுதான் நம்ம சொல்றோம். எல்லாமே ஒரு கதைக்கும் அர்த்தம் சொல்றோம். இதுதாங்க கடவுளுடைய ஞானம், இந்த விஷயம் தான் இங்க வெளிப்பட்டு இருக்குதுன்ட்டு பைபிளுக்கும் அர்த்தம் சொல்றோம், குரானுக்கும் அர்த்தம் சொல்றோம். இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த முகமது நபியாக பிறந்தது கூட இந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட என்ன சொல்றாங்க, கல்கி பகவான் முகமது நபின்றாங்க. கல்கி பகவான் யாரு? கிருஷ்ணருடைய கடைசி அவதாரம் பக்தியின் படி. மற்றபடி அவதாரன்றது கடவுள் தான் எடுக்க முடியும், கிருஷ்ணர் எடுக்க முடியாது. அவர் மனிதன் தான், அவர் மறுஜென்மம் எடுக்கிறார். அவருடைய கடைசி ஜென்மம் பிரம்மா. சோ அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமையை பார்த்தாலும் அதுவும் கிருஷ்ணரை தான் பொருந்துது. அதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு. ஏன்னா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக 3 பேருக்கு மகிமைன்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்து மதத்துல சொல்ற மாதிரி கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து, முகமது நபி தான் இல்லையா? உலகத்திலே அதிகமாக நேசிக்கப்படுறது பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரை தான் நேசிக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஒருவராக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இது எப்ப உங்களுக்கு தெரியும்? ஆத்மான்னு பார்த்தா புரியும், உடம்புன்னு பார்த்தா புரியாது இல்லையா? அதே ஆத்மா வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பிறவியை எடுக்குது. அப்ப உலகம் ஃபுல்லா கடவுளுக்கு ஈக்குவலா அந்த மகிமை வைக்கிறாங்க இயேசுக்குன்னா, அதே மாதிரி தானே இந்து மதத்திலையும் சிவனுக்கான மகிமை தூக்கி கிருஷ்ணருக்கு வைக்கிறாங்கல்ல. சிவனும் ஹரியும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுட்டு சமரசம் பண்ண வராங்க. ஆனா ஒண்ணு கிடையாது. ஆனா ஒரே மாதிரியே அவர்களுடைய குணம் இருக்குது. ஏன்னா கடவுள் தன்னுடைய குணத்தை கொடுத்து, தன்னுடைய ஞானத்தை கொடுத்து தன்னுடைய குணமாகவே அவர்களுடைய குணத்தை மாத்துற. ஏன்னா அந்த ஞானம் அதற்கான ஞானம். கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம குணத்தை மாத்துற ஞானம். அப்படி மாறினாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இறைவன் சொல்ற. சோ இன்னும் கேட்டீங்கன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு இல்லையா? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா. அதை நாம அடுத்த வீடியோல போடுறோம். அவசியம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலன்றது அடுத்த விஷயம். ஏன்னா சொர்க்கத்தில் தேவதையா இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கவே முடியும், மற்றவர்களால புரிஞ்சிக்க முடியாது. சோ அதனாலதான் நம்மளே சொல்றோம், அந்த கிறிஸ்து சொன்ன ஞானத்தை கிருஷ்ணர் தான் அதற்கான விளக்கத்தையும் அதன்படி வாழவும் முடியும். அவர் தில்லா சொல்றாருல்ல, என் மீது உன்னால எந்த குற்றத்தையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னதாக பைபிள்ல வருது. சோ அப்படி இருந்தது உண்மையில் கிருஷ்ணருடைய ராஜ்யம் தான். நிறைய பேர் கிருஷ்ணருடைய ஆத்மா தான். நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. ஆனா என்ன சம்பந்தம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுளே சொல்றாரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிருஷ்ணர் கிட்ட இருந்து ராஜ்யம் கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து கிட்ட இருந்து மீண்டும் கிருஷ்ணருக்கும் வரும். அந்த கிருஷ்ணருடைய ராஜ்யம் தான் தொடர்ந்து நடக்கும். அதாவது அவ்வளவு வருடமும் அவர் உயிரோட இருக்க போறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வம்சம் தான் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும். அதே மாதிரி இப்ப வரைக்கும் பாத்தீங்க கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் இல்லையா? அமெரிக்கா தான் உலகத்தையே ஆண்டுட்டு இருக்குது. எப்பவுமே கிறிஸ்தவர்கள் தான். இதுக்கு முன்னாடி பிரிட்டன், எப்படியா இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் தான். சோ அவர்களுடைய ராஜ்யம் எப்ப முடிவுக்கு வரும்? கிருஷ்ணர் தயாராயிட்ட முடிவுக்கு வரும். சோ இங்க இருந்து எப்படி கிருஷ்ணர் கைக்கு இந்த ராஜ்யம் போகுது அப்படிங்கிறதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் உலக அழிவு நடக்குது. சோ மிகப்பெரிய ரகசியம் இதுல வெளிப்பட்டு இருக்குது. சோ எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இல்ல இது வேற மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா புரியாது. கொஞ்சம் இதுக்குதான் ஓப்பன் மைண்ட், விசால புத்தி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் மனசு திறந்து வச்சுட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுல பெரிய நன்மையும் இருக்குது. என் மதம் பெருசு, உன் மதம் பெருசுன்ட்டு அப்பதான் அடிச்சிக்காமலும் இருப்பீங்க. உங்களை அடிச்சுக்க வைக்கிற விஷயத்தையா கடவுள் சொல்லுவார்? யோசிச்சு பாருங்க. இப்ப நாம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற வழியை பாக்குறோம். அதுல உண்மையும் இருக்குது. அதுதான் எடுத்து சொல்றோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர்.